இப்போ ஃபித்ராவை கலெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஃபித்ரா ஊரில் பெரிய பள்ளி வாயிலால் என்ன செய்யலாம், கலெக்ட் பண்ணப்படலாம். சில நேர்மையான அமைப்பு ரீதியாக அவங்க உரிய முறையில் சரியாக ஃபித்ராவாக விநியோகிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம், ஒப்படைக்கலாம். ஒப்படைக்கும் பொழுது மிக தெளிவாக 2-3 விஷயம் எங்களுக்கு தெரியணும். ஒன்று, பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து முடிச்சிடணும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து முடித்து விட வேண்டும். அப்படி கொடுக்குறாங்களான்னு தெரியணும். இதில் என்ன ஆச்சரியம் வேண்டாம், பெருநாள் தொழுகையில் அறிவிப்பு செய்கிறாங்க ஜக்காத்துல் ஃபித்ர். பெருநாள் தொழுகையில் ஜக்காத்துல் ஃபித்ர் தர வேண்டியவர்கள் இருந்தால் தாங்க அப்படின்றாங்க. சில பொழுதுகளில் ஜக்காத்துல் ஃபித்ர் யாராவது கொடுக்க மறந்துருந்தா மிஸ் ஆகின்னு என்று சொன்னால் அவங்க தாங்க என்று சொல்கிறது பிழை அல்ல. ஏன்னா முந்தைய அவங்களுக்கு மறந்திருக்கலாம், மிஸ் ஆகினா அப்போ உடனே அவங்க என்ன செய்யணும், நிறைவேற்றி விடுவோன்னு. அந்த மறந்ததுக்கு அது அவர்கள் வேறொரு பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொடுத்தா என்னது போதுமானது. ஆனால் அப்படி கேட்குறாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை. ஜக்காத்துல் ஃபித்ர் நீங்கள் மறந்துருங்க, இந்த டைமில் கொண்டு வந்தால் நல்லது என்ற மாதிரி தான் அந்த அறிவிப்புகளை என்ன செய்து இருக்குது. அது ஒரு தவறான ஒரு நடைமுறை. அதுக்கு பின்னால் என்ன செய்யக்கூட கொடுப்பது சதக்காவாக தான், பொதுவான சதக்காவாக அமையுமே தவிர ஜக்காத்துல் ஃபித்ராக என்ன செய்யாது, அது அமையாது. அடுத்தது இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நம்ம பொறுப்பாளர்களுக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் பணமாக கூட அவங்களோட கையில் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க முக்கியமான நிபந்தனையாக பொருளாக கொண்டு போய் சேர்க்கணும். அதை அன்றைய உணவாக கொண்டு போய் அவர்கள் சேர்க்க வேண்டும். நம்ம பொருளாக கொண்டு போய் சேர்க்கலாம், அரிசியாக அன்றாட உணவு தேவையாக கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் அவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதை மக்களுக்கு மத்தியில் பொருளாக மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் இது நடக்குதா அப்படின்னு பார்த்தா இதில் பெரிய அநியாயங்கள்லாம் என்ன செய்யுது நடக்குது. பணத்தை எடுக்கிறாங்க, அதிலே வசூலிப்பவருக்கு என்னது ஒரு பெர்சன்டேஜ் போகுது. ஃபாரின்லிருந்தெல்லாம் வசூலித்து எடுத்து முறையான முறையில் அதை கொடுக்காதவங்க வைக்கிறாங்க. தேங்குகிற ஜக்காத்துல் ஃபித்ர்களெல்லாம் இருக்குது. கொடுக்காமல் பொருளாக கொடுக்குறோன்னு எடுத்து தேங்குகிற ஜக்காத்துல் ஃபித்ர்களெல்லாம் என்ன செய்யுது நடக்குது. அதை பொருள் விற்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது பார்க்குறோம். அடுத்த இயக்க சகோதரர்னு ஆரம்பிக்கிறாங்க. எதை எடுத்தாலும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இயக்க சகோதரர். நம்ம முதல் அவருக்கு கொடுத்துருங்க, அப்துல் ரஹ்மான், அவர் நம்ம முக்கியமாக அமைப்பில் செயல்படுறவரால் அவருக்கு கொடுத்துருங்க. இவருக்கு கொடுத்துருங்க, இஸ்மாயிலுக்கு கொடுத்துருங்க, அவர் முக்கியமான ஒரு அமைப்பில் செயல்படுற. என்னது மக்கள்கிட்ட சொல்லுங்களேன், அப்படி எமது அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் ஜக்காத்துல் ஃபித்ர் தாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் ஜக்காத்துல் ஃபித்ர் தாருங்கள், காரணம் எங்கள் அமைப்பை தான் நாங்கள் முற்படுத்துவோம். கேட்குற டைமில் முஸ்லீம்கள் அனைவற்றையும் தான் எடுக்கிறது. கொடுக்குற டைமில் என்ன அமைப்பில் முக்கியத்துவர், எங்கள் அமைப்பில் முந்தியவர், அவர் கஷ்டப்படுறவர், அவர் மருமகண்ட பேரற புள்ள என்ன செய்யுது கஷ்டப்படுது, இப்படியெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அது என்ன இது? அப்போது மக்கள்கிட்ட நம்ம எதை சொல்லி எடுக்கிறோமோ அதை சொல்லி தான் என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். பொருளாக அந்த பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட பணமாக எடுக்கலாம், பொருளாக எடுக்கலாம், பொருளாக கொண்டு போய் சேர்க்கணும். அதை சேர்க்கிற சந்தர்ப்பத்தில் அமைப்பு என்ன செய்யக்கூடாது, நேர்மையானவங்களாக இருந்தால் நீங்கள் உண்மையிலே ஒரு நேர்மையாக அமைப்பை வளர்க்கணும்னு நினச்சி அப்படி தான் நடப்பாங்க. நாங்கள் மக்கள் என்று எப்படி இருக்கணுமோ எல்லா ஊர்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை கிளைகள் மூலம் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது விநியோகிக்க